தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லஞ்சம் இல்லாமல் அரசின் திட்டங்கள் அனைவருக்கும் சென்று சேர ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். கன்னியாகுமரியில் பரப்புரை மேற்கொள்ள வந்த தவேக தலைவர் விஜய் விசில் அடித்து கொண்டே சைக்கிளில் சென்று மக்களிடையே ஆதரவு திரட்டினார். பின்னர் பரப்புரை மேற்கொண்ட விஜய், மக்கள் அனைவரின் அன்புக்கும் வணக்கம். அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு கொண்டு வரப்படும். அரசின் பங்காளராக பொதுமக்கள் இடம் பெறுவார்கள். அரசின் செலவினங்களை கண்காணிக்கலாம். சட்டமன்றத்தில் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனியாக ஒரு நாள் ஒதுக்கப்படும் என்று பரப்புரை மேற்கொண்டார். தமிழக பாஜக செயல் வீரர்களை நினைத்து மிகவும் பெருமைப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுகவின் மோசமான நிர்வாகத்தை வெளிக்காட்டி மாநில வளர்ச்சிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கு பார்வையை விரிவாக எடுத்துரைத்த நமது தமிழக பிஜேபி செயல் வீரர்களை எண்ணி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். நாளை நடைபெற இருக்கும் தமிழக பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்ற இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களை நோக்கி கை காட்டிவிட்டு செல்வதுதான் அரசியலா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடியில் சில தினங்களுக்கு முன்பு பிரச்சாரத்திற்கு வந்த விஜய் கொடுத்த நேரம் கடந்து விட்டதால் மக்களை நோக்கி கை அசைத்துவிட்டு சென்றார். இந்த நிலையில் காரைக்குடியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை, காங்கிரஸில் ஒரு குடும்ப மக்களுக்கு இதுவரை காரைக்குடியில் செய்தது என்ன என்று சிதம்பரம், கார்த்தி சிதம்பரத்தை சாடினார். வேனில் அமர்ந்து ரோட் ஷோ வருவதுதான் அரசியலா? மக்கள் வெயிலில் காத்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி கவலை இல்லையா என விஜயை அண்ணாமலை சாடினார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். தேர்தலில் போட்டியிடாத மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 5 நாட்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக அக்கட்சி தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். அதன்படி வரும் 17ஆம் தேதி சென்னையின் துறைமுகம் பெரம்பூர் பகுதியில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் கமல். விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு உட்பட திருச்சியில் தனது பிரச்சாரத்தை 21ஆம் தேதி நிறைவு செய்கிறார். விவசாயிகள் அவதிப்படும் போது டெல்டாக்காரர் ஸ்டாலின் எங்கே போனார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், காவிரி பிரச்சினையில் அற்புதமாக தீர்ப்பை அதிமுக பெற்று தந்தது. மத்தியில் அதிகாரத்தில் இருந்த திமுக தஞ்சைக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் ஸ்டாலின். விவசாயிகள் அவதிப்படும் போது எங்கே போனார் டெல்டாக்காரர் ஸ்டாலின்? ஸ்டாலின் டெல்டாக்காரர் என்று எடப்பாடி விமர்சித்தார். தமிழகத்தில் பெண்கள் வாக்குகளை ஈர்ப்பதில் திமுகவும் அதிமுகவும் முந்தி செல்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் பெண்களின் வாக்குகளை அறுவடை செய்வதில் கட்சிகள் முனைப்பு காட்டுகின்றன. முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகள் இந்த முறை வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. அடுத்ததாக பெண்களின் வாக்குகள். தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,93,04,905 ஆகும். வெற்றியை தீர்மானிப்பதில் இவர்களின் பங்கு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கான நலத்திட்டங்களில் திமுகவும் அதிமுகவும் முந்தி செல்கின்றன. பிரச்சாரத்தில் சொதப்பும் விஜய் பின்தங்கி இருப்பதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பெண்களின் ஆதரவு குறைவுதான். 12 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணிகளில் 6 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர். தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கேரளம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றது. பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர்கள் எண்ணிக்கை
சுமார் 51 கோடியாக இருந்தது. எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 44.92 கோடியாக உள்ளது. இதன் மூலம் 6 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டீசல் மற்றும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரியை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் பற்றாக்குறை இருந்து வருகிறது. இந்த நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரியை லிட்டருக்கு ரூபாய் 21.5 இருந்து ரூபாய் 55.5 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதேபோன்று விமான எரிபொருள் வரி லிட்டருக்கு ரூபாய் 29.5 ரூபாய் 42 அதிகரிக்கப்பட்டு உள்ளது. ஈரான் உடனான 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற்றது. நேற்று தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நீடித்தது. அமெரிக்கா முன்வைத்த அம்சங்களை ஈரான் ஏற்கவில்லை. இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எந்த முடிவும் எட்டப்படாமல் வெறும் கையுடன் நாடு திரும்புவதாக அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தெரிவித்தார். உடன்பாட்டை ஈரான் ஏற்காததால் அவர்களுக்கு இதுவே கெட்ட செய்தியாக இருக்கும் என்று வான்ஸ் குறிப்பிட்டார். சஞ்சு சாம்சனின் அற்புதமான ஆட்டத்தில் இந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய சிஎஸ்கே பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரராக சஞ்சு சாம்சன் அற்புதமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி 56 பந்துகளில் 15 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 115 ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். சென்னை அணி 212 ரன்களை குவித்தது. வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய டெல்லி அணிக்கு தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் பின்னர் அடுத்தடுத்த விக்கெட்கள் சரிந்தன. இறுதியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். அவருக்கு வயது 92. இந்தி, தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஆஷா போஸ்லே. இவரது சகோதரி லதா மங்கேஷ்கரும் பிரபல பின்னணி பாடகியாவார். நுரையீரல் தொற்று மாரடைப்பு காரணமாக மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. தமிழில் எங்க ஊர் பாட்டுக்காரன் என்ற படத்தில் செண்பகமே செண்பகமே, அலைபாயுதே படத்தில் செப்டம்பர் மாதம் உள்ளிட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.